லூக்கா 5:31-32. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்தவர்களில் அநேகர் பல நேரங்களில் சுவிசேஷத்தை தேவைப்படுகிறவர்களுக்கு சொல்வதை நிராகரிக்கிறவர்களாகவும் கேட்டவர்களுக்கே மீண்டும் மீண்டும் திணிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ விபச்சாரிகளையும் வரி வசூலிப்பவர்களையும் தேடிச் சென்று உதவி செய்து விடுவித்தது போல் உங்கள் சமூகத்திலும் உள்ள பாவிகள் மற்றும் இழிவுபடுத்தப்பட்டவர்கள் என்று சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடிச் சென்று கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்ளவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்களும் ஆன்மீக ரீதியில் நோய்வாய்ப்பட்டிருந்தும் பரம வைத்தியரால் குணமடைந்தீர்கள். எனவே நீங்கள் பெற்ற சுகத்தையும் விடுதலையையும் தேவைப்படுபவர்களிடம் பகிர்ந்தளிக்க எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம். அன்பு தகப்பனே, நீர் என்னை நீதிமான் ஆக்கினதால் தான் நான் நீதிமான் ஆனேன் என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகிறேன். என்னை மன்னியும். என்னை குணமாக்கி விடுவித்தது நீர்தான் என்பதையும், இதை என்னால் சுயமாய் செய்ய முடியாது என்பதையும் நான் நினைவில் கொள்ள எனக்கு உதவி அருளும். உம்மால் மட்டுமே கிடைக்கும் மெய் சமாதானத்தையும் விடுதலையையும் தேவைப்படும் மற்றவர்களை நான் சந்திக்கும் போது அவர்களும் உமது அன்பையும் மன்னிப்பையும் பெற்று குணம் அடையும்படி உம்முடைய அன்பை நான் தவறாமல் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.